இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? எஸ் சேம் क्वेश्चन. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுக்கு உளறிட்டு இருக்க? அதாவது உனக்கு வந்த சந்தேகம் தான் எனக்கும் வந்துச்சுன்னு சொல்றேன். எப்படி? எப்படி வந்தாலும் இவளோட போட்டோ இந்த வீட்ல இருக்க கூடாது. அப்படின்னா கொடுத்துரு, நானே கிழிச்சு எறிஞ்சிடுறேன். நீ எதுக்கு? இத நானே கிழிச்சிடுறேன். ஏய் 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 வா. என் கொலுசிய நீ எரிக்கிறியா? உன்னை நான் எரிக்கிறேன்டி. யார் நீங்க? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக வந்தேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு அவர்தான். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ப்ளீஸ், இந்த வாய்ப்புக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. உன்னை தூக்கிட்டு வந்தது விரதுக்காக இல்ல. ஆய மூடிக்கிட்டு எங்கே இரு. ஏய், ஒழுங்கா பாத்துக்கங்க. சரிங்கண்ணா. ஏய், பின்னாடி போ. கல்யாணத்துக்கு சம்பந்தம் பார்க்க என் தங்கச்சிக்கு கல்யாண சம்பந்தம் பார்க்க தேவையில்லை. நல்ல குடும்பமா நாங்களே பாத்துக்கிறோம். சம்பந்தம் உங்க தங்கச்சிக்கு பார்க்கல தம்பி, பின்ன உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா தம்பி, உங்களுக்கு தான். உங்க அம்மா உங்களுக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்க்க சொன்னாங்க. அதெல்லாம் தேவையில்ல, நீங்க கிளம்புங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு கல்யாண வயசு வரலன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் சின்ன பையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் சொல்றேன்னா, அந்தந்த வயசுல நடக்க வேண்டியது அந்தந்த நேரத்துல நடக்கணும் தம்பி. கத்திரிக்காய் முத்தினாலும் பிரம்மச்சாரி முத்தினாலும் மார்க்கெட்ல வேல்யூ இருக்காது. எனக்கு எதுக்குமா கல்யாணம்? என்ன தம்பி, உங்களுக்கு கல்யாணம் அலர்ஜியா? உங்க அம்மா என்னடான்னா இந்த வீட்டு மருமகளை எப்ப பாப்போன்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போய்கிறது. அம்மா, சில பேரால கல்யாணம் மேல இருக்கிற மரியாதையே போயிடுச்சுமா. ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் அது உங்களுக்காக மட்டும்தாம்மா இருக்கும். உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணுதாம்மா எனக்கு பொண்டாட்டி.
அம்மா, தம்பி பாரத்தை உங்க மேல வச்சுட்டாரு. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? சொத்து பத்துன்னு எதுவும் இல்லைனாலும் அவ சந்தோஷமா இருந்தா போதும். விஷமும் இல்லாத பெரிய கண்கள், அவ உதட்டல சிரிப்பு எப்பவும் இருக்கணும். நீளமான அழகான கூந்தல் இருக்கணும். நீங்க மட்டும் அங்கிளை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருந்தா நான் பெருசா அதை பத்தி நினைச்சிருக்க மாட்டேன் ஆண்டி. உங்க 2 பேரோட மனசுலயும் இப்பவும் அந்த அன்பு இருக்கு. உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறது தான் என்னோட ஆசையே. தன்னை பத்தி மட்டும் யோசிக்காம மத்தவங்கள பத்தியும் யோசிக்க கூடிய ஒரு நல்ல குணம் இருக்கணும். மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் தனக்கு வந்ததா நினைக்க கூடிய நல்ல மனசு இருக்கணும். யார் பார்த்தாலும் ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கணும். அம்மா, அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பூமியில ஒரு தேவதையை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என் வீட்ல நடமாட ஒரு மகாலட்சுமி வேணும். என் புள்ளைய அவ ரொம்ப அன்பா பாத்துக்கணும். கஷ்டத்துல வளர்ந்த என் புள்ளைக்கு வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணா அவ இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க. நீங்க சொல்ற இந்த அம்சம்லாம் ஒரு பொண்ணுக்கு இருக்கணும்னா அந்த பொண்ண ஒரு கிராமத்துல இருந்து தான் கூட்டிட்டு வரணும். அங்க இருந்தே கூட்டிட்டு வாங்க. எங்க இருந்து வந்தாலும் நான் சொன்ன மாதிரி அவ இருந்தா அது போதும். அப்போதான் இவனும் சந்தோஷமா இருப்பான். இவனை பார்த்துக்கிட்டு நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என் புள்ளையோட மனசை திறந்து பார்த்தா இந்த குணமெல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு பொண்ணு அவன் கண்ணுக்கு நிச்சயமா அவ தெரியவா.